திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, ஒரு உள்நோக்கத்தோட இந்த வழக்கு வழிநடத்தப்பட்டு இப்படியான ஒரு தண்டனை பெறப்பட்டிருக்கிறது, இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தவறாவே இருந்தாலும் அதை நான் ஐ வில் நாட் காஸ்ட் ஆஸ்பர்ஷன்ஸ், அதன் மேல் ஒரு விதமான விமர்சனம் செய்யலாம். ஆனா இப்படிதான் நடந்திருக்கும் ஊகங்கள் அடிப்படையில் நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல. நான் எப்போதுமே அதை சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற எல்லாருமே அப்படித்தான் பேசுறோம். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா இந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம அப்பீல் பண்ணலாம். இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது சரியான்றது பண்ணலாமே தவிர அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றதுதான் இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். இன்னொன்னு, ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த கர்மா அவர் பின்னாடியே துரத்திட்டு இருக்கு பாவம். ஏன்னா this is not the first time. இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லாத விஷயத்தை ஒரு தடவை அவர் சுப்ரீம் கோர்ட் சொன்னதாக சொன்னார். சௌக்கிதார் சுப்ரீம் கோர்ட் சௌக்கிதார் சோர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னதாக, அதுவும் என்ன இந்து பேப்பர்ல ஆர்டிக்கல்ல நாங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னதை ஒரு நிருபர் கேட்கிறாரு. ஆமா, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு சௌக்கிதார் சோர்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மீனாட்சி லேக்கி அவர்கள் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் விளக்கம் கேட்கறாங்க, நீங்க இப்படிதான் சொன்னீங்களான்ட்டு. அப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, இல்ல நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, அதனால் ராகுல் காந்தி சூமோட்டோவா எடுத்து ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 3 தரம் அவர் அது அவாய்ட் பண்றார். 3வது தரம் கடுமையான ஸ்ட்ரிக்சர் கொடுத்ததுனால அன்கண்டிஷனல் அப்பாலஜி பண்றார். இந்த கேஸ்லயும் டி.கே. இளங்கோவன் அவர்கள் சொன்னா நான் ஒத்துக்கிறேன், ஒரு பேச்சுல வரும்போது ஒரு வேகத்துல சொல்லிடுறாரு. சொன்ன பிற்பாடு கேஸும் ஃபைல் ஆயிடுது. அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவரு, நான் இந்த மாதிரி சொல்லல, நான் இந்த மாதிரி அப்படி புண்பட்டு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கேஸ் முடிஞ்சிருக்கும். அவர்தான் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் அப்படி எல்லாம் போக முடியாது, அந்த பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டேன், அதுதான் சொல்றேன். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, எப்படி திருடர்களுக்கு எல்லாம் மோடி என்ற சரணயம் இருக்குன்னு கேக்குறாரு. ஓகே, இது மோடின்றது குஜராத்தில் உண்டு இல்லைங்க. மோடி சரணயம் உள்ளவர்கள் சத்தீஸ்கர்ல இருக்காங்க, ராஜஸ்தான்ல இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ்ல இருக்காங்க, பீகார்ல இருக்காங்க. இது குஜராத்திகள் கிடையாது, குஜராத்திகள் அல்லாத பல மோடி, இதெல்லாம் ஓபிசி வகுப்பினர் சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒரு உள் வகுப்பு அங்க இருக்காங்க. இது எல்லாருமே என்னன்னா, அதனால என்னுடைய சமூகத்தை நீங்கள் கேள்வி இந்த மாதிரி தரக்குறைவா சொல்லிட்டீங்கன்னா அந்த இதுவே சரி. ஒருவேளை அவர் தரக்குறைவா சொன்னதாகவே இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் சில விஷயங்களை மேற்கோள் காட்டி கேள்வி எழுப்புறாரு, அதை நான் சொல்றேன். 16/4/19 ராகுல் காந்திக்கு எதிராக சூரத்துல இந்த விவகாரத்துல மோடி விவகாரத்துல வழக்கு பதிவு செய்யப்படுது. அடுத்து 24/6/2021 சூரத் நீதிமன்றத்துல ராகுல் ஆஜராகிறாரு. 7/3/2022 யார் வழக்கு போட்டாரோ அவரே குஜராத் உயர் நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்குல ஸ்டே வாங்கிடுறாரு. அதற்கு பிறகு 1 வருஷம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, 1 வருஷம் அமைதி. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா குறிப்பிடுறாரு. பிப்ரவரி 7ஆம் தேதி அதானி மோடி இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு அதானி மீது பல கேள்விகள், மோடி மேலையும் பல கேள்விகளை எழுப்புறாரு. திருப்பி 16/2/23 அடுத்த 1 வாரத்துல வழக்கு போட்டவர் குஜராத் உயர் நீதிமன்றம் போய் அந்த தடை உத்தரவை திரும்ப பெறுறாரு. 17ஆம் தேதி வாதங்களை தொடர நீதிபதி அனுமதிக்கிறாரு. தீர்ப்புக்கும் அந்த தேதி உடனே சொல்றாரு. 23ஆம் தேதி ராகுல் காந்திக்கு எதிராக தீர்ப்பு வருது. 24ஆம் தேதி அவருடைய பதவி நீக்கம் இது பண்ணப்படுது. அப்ப 1 மாசம் ஓராண்டு எந்த விதமா வழக்கு போட்டவரே தடையாணை வாங்குறாரு. 1 வருஷம் அமைதியா இருக்கிறாங்க. பிப்ரவரி 7 மிகப்பெரிய கேள்வி, நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள 1.5 மாசத்துக்குள்ள ப்ராசஸ்லாம் வேகமா நடந்து இப்படி நடக்கும் போது அவங்க சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல, அதுல நியாயம் சொல்றேன். நான் ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு மேல் தீர்ப்பில் நான் உள்ளர்த்தம் கற்பிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேளுங்க. வழக்கு தொடுத்தவருக்கு எந்த வேணா உள்ள அர்த்தம் கற்பிக்கலாம், அவருக்கு என்ன வேணா மோட்டிவ் இருக்கலாம். அத நீங்க அந்த வழக்கு ஏன் அவர் தொடுத்தாரு, ஏன் இப்படி போய் வாங்கினாரு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு எனக்கும் கூட கிடையாது. அது தனிப்பட்ட உரிமை இல்ல. அது இல்ல, ஜெயராம் ரமேஷ் இது அடுக்குறாரு. இதற்கு பின்னணியில பாஜக அதுதான் சொல்றேன். வழக்கு தொடுத்தவர் போய் ஸ்டே வாங்கினார்னா அது அவருடைய உரிமை. இப்போதைக்கு நான் தொட விரும்பல. அடுத்து சொல்ற மாதிரி எடுத்துப்போமே. இல்ல, அதுக்கு தான் நான் விளக்கம் கேட்கிறேன். இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். ஒரே நிமிஷம். இல்ல, நான் ஒரு போட்டவரே அவருக்கான உரிமை இருக்கு சார். ரைட், ஓகே. இப்போ வழக்கு போட்டவருக்கு என்ன பின்னணி இருக்கு, அவர் ஏன் இந்த மாதிரி அவர் பாஜக எம்எல்ஏவே வெச்சுக்கோங்க சார். பாஜகல எம்எல்ஏவா இருந்த பாஜகல இருந்தாலும் தெரியும், எம்எல்ஏவா இருந்தவர் முன்னாள் அமைச்சர் மோடி. ஆமா, சரி, அவர் பாஜக எம்எல்ஏவே இருக்கட்டும் சார், பாஜக மெம்பராவே இருக்கட்டும்.
இதுல என்ன இருக்கு? அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. வழக்கு தொடுப்பதும் வழக்கு வாபஸ் வாங்குவதும் ஒருவருடைய தனிப்பட்ட உரிமை. நான் என்ன கேட்கிறேன், வழக்கினுடைய தன்மையில ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. அந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நீங்க ஒப்புக்கொள்ளவே வேண்டும். இதற்கு எங்க ஒரு வடிகால் கிடைக்கும்னா அப்பீல்ல போக முடியும். அப்பீல்ல இவருக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, அப்பீல் நடக்க போது செஷன்ஸ் கோர்ட்ல. செஷன்ஸ் கோர்ட்லயும் இன்றைக்கு நான் இதை சொல்லல, கபில் சிபல் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை ஒரு ஊடக விவாதத்துல சொல்லும் போது கபில் சிபல் சொல்லியிருக்காரு, இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ். ஏன்னா இதுல ப்ரூஃபே பெருசா தேவையில்லை, அவர் சொன்னவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்னதுனால என்னாச்சு, இதுதான் லார்ஜர் இஷ்யூவா மாத்த ட்ரை பண்றாங்க த்ரூ அபிஷேக் மனு சிங்வி. இன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது லார்ஜர் இஷ்யூ, லார்ஜர் இம்பார்ட்டன்ஸ் ஒரு இஷ்யூவா மாத்த பாக்குறாங்க. ஏன்னா அவங்க செஷன்ஸ் கோர்ட் போகாம நேரா ஹை கோர்ட் போகிறதுக்காக பாக்குறாங்க. ஏன்னா நான் அதுக்கு பின்னணியும் சொல்றேன். எப்ப நடந்ததுன்னா 2001 ஜெயலலிதா அவர்கள் டான்சி கேஸ்ல கன்விக்ட் ஆன போது அவர்களுடைய நாமினேஷனையே ரிட்டர்னிங் ஆபீசர் ரிஜெக்ட் பண்றாங்க. சோ அவங்க எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியல. ஆனா வின் பண்ணி வந்த உடனே அவங்களுக்கு ஃபாத்திமா பீவி அவர்கள் ஆளுநராக இருந்தவர்கள் ஸ்வேரிங் இன் பண்றாங்க. இதற்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதிக்குது. ஏன்னா அது லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் வரும்போது கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன் போது சுப்ரீம் கோர்ட் தடை விதித்து அதற்கப்புறம் டான்சி கேஸ்ல அவங்க விடுவிக்கப்பட்ட பிற்பாடு ஒன்றுதான் அவங்களுடைய சென்டென்ஸே இல்ல, அவங்களுடைய கன்விக்ஷனே நிறுத்தி தள்ளுபடி செய்த பிற்பாடுதான் அவங்க வின் பண்ணி வர முடியுது. இது எல்லாமே சட்டத்தின் பார்வையில் இருக்கு. இப்போ நம்ம 3 மாசம் அவருக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அப்ப அவர் எம்எல்ஏவாவும் இல்ல. அதாவது அவங்கள ஸ்வேரிங் இன் பண்ணும்போது அவர்கள் மெம்பர் கூட கிடையாது. 2013க்கு பிறகுதான் அந்த லில்லி அப்புறம் தான் 3 மாசம் லில்லி தாமஸ் கேஸ்ல வரும்போது நீங்க 3 மாசம் டைம் இருக்கணும்னு 3 மாசம் வரைக்கும் நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாதுன்னு இருந்தது. 2001 ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்க மெம்பராகவே ஆகலன்னும் போது கூட உங்களை ஸ்வேரிங் இன் பண்ணதே தவறு என்று சுப்ரீம் கோர்ட் அவசரமாக இதை நிறுத்தி வைத்தது. இதுதான் சட்டத்தினுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன். அதனால காங்கிரஸ் என்ன பண்ணணும், இதை இப்பவும் கூட அப்பீல்ல போகும்போது நான் சொன்னது தவறு, நான் இந்த மாதிரி யாரும் புண்படுத்த விரும்பவில்லை, மன்னிப்பு கேட்டாங்கன்னா ப்ராபபிலி உங்களுக்கு ஹையர் கோர்ட்ல செஷன்ஸ் கோர்ட்ல அதுக்கு உண்டான கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது இல்லன்னா அப்படி இன்டென்ஷன் எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னா சட்டம் எப்படி பார்க்கிறதோ அப்படிதான் பார்க்கும். சரி, நான் மறுபடியும் ஒரு விளக்கம் கொடுத்துறேன். தகுதி நீக்க நடவடிக்கை அடிப்படையில தான் நம்ம பேசுறோம். நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது இங்க இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கோ எனக்கோ நோக்கமும் இல்லை. அதை நான் மறுபடியும் தெளிவுபடுத்துறேன். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அவர் சொன்னார். திரு ஜெனரல் ஜெயலலிதாவுடைய வேட்பு மனுவே தள்ளுபடி செய்யப்பட்டது. வேட்பு மனுவே தள்ளுபடி செய்யப்பட்டவரை நீங்கள் எப்படி முதலமைச்சராக ஆக்குவீர்கள் தான் அந்த வழக்கோட நோக்கம். அதுதான் அவங்க கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்து நாமினேஷனே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா she cannot contest. கரெக்ட். she cannot become an MLA. அதான் நானும் சொன்னேன். சரி, ஓகே. அதனால தான் அவங்களை ஸ்வேரிங் இன் பண்ணது தவறு என்று சுப்ரீம் கோர்ட் இமிடியேட்டா உள்ள வந்தது. ஏன்னா லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் வரும்போது அவங்க ஹை கோர்ட் போகணும், அங்க போகணும்னு சொல்லிட்டு வரல. சுப்ரீம் கோர்ட் டைரக்டா வந்தது காரணம் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு ஹையஸ்ட் கோர்ட் இன்டர்வியூன் பண்ணுது. அதுக்கு தான் சொல்ல வரேன்.